வணக்கம் கிருஷ்ணா என்று தன் மகனை அன்புடன் அழைத்தாள் ரேவதி. அம்மாவை நோக்கி ஓடி வந்தார் கிருஷ்ணன். அம்மா கொஞ்சம் பொறுமா, இன்னும் ஒரே ஒரு ஓவர் தான் இருக்கு, பவுலிங் பண்ணிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணா, இப்போவே மணி 6 போகுது, வீட்டுக்கு போய் குளிச்சு பாலும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு விட்டு படிக்க உட்கார வேண்டாமா? இன்னும் ஒரு வாரத்தில் முழு பரீட்சை நடக்க இருக்குது. அம்மா ப்ளீஸ், இதோ வந்துடுறேன் என்று ஓடிவிட்டார் கிருஷ்ணன். தன் ஒரே மகனை தந்தையை இழந்தவர் என்று அதிகம் செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டேனோ? ரேவதி கவலையில் ஆழ்ந்தார். கிருஷ்ணர் படிப்பில் சிறந்தவர்தான். வகுப்பில் உள்ள மாணவர்கள் 30 பேரில் இவர் முதல் 3 ரேங்குக்குள் ஒன்றை பெற்றுவிடுவார். பிறகு என்ன ரேவதிக்கு கவலை? எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும் பொறுப்புணர்ச்சி தான் என்றால் மிகையாகாது. பரீட்சை முடிந்தது, கோடை விடுமுறையும் தொடங்கியது. அவ்வளவுதான். கிருஷ்ணன் கிரிக்கெட் கிரவுண்டே கதி என்று கிடந்தார். காலை ஆகாரத்தை முடித்து கொண்டு 10 மணிக்கு சென்றால் திரும்பி வர மாலை 6 ஆகிவிடும். அப்படி என்றால் பகல் உணவை காலையிலேயே ரேவதி தயாரித்து கொடுத்து விடுவாள். ஒரு மாசம் இப்படியே போனது. ரேவதி ஒரு முடிவுக்கு வந்தால் அதை செயல்படுத்தவும் செய்தால். கிருஷ்ணா, என்னம்மா, அடுத்த வருஷம் நீ +2 போற, இப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, படிப்பில் கவனம் சிதறிவிடும். நாளைக்கு 10 மணிக்கு பஸ்ஸில் பயணித்து சிதம்பரத்தில் இருக்கிற உங்கள் மாமா வீட்டுக்கு போகிற, அங்கே பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் +2க்கான கோச்சிங் வகுப்புகளை போய் படிக்கிற. அம்மா, எனக்கு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வேண்டாம், நான் நன்றாக படிக்கிறேன், நல்ல மார்க்குகளை வாங்குவேன். நீ வளர்ந்து பெரியவனாகி கை நிறைய சம்பாதிக்கும் பொழுது நீ சொல்கிறத நான் கேட்கிறேன். இப்போ நான் சொல்வதை நீ கேள் என்றார் ரேவதி. வேண்டா வெறுப்போடு, மிகுந்த கோபத்தோடு, அம்மாவிடம் போயிட்டு வர என்று கூட சொல்லிக் கொள்ளாமல் கிருஷ்ணன் கிளம்பி சென்றார். கிருஷ்ணன் புறப்பட்டு சென்றவுடன் ரேவதியின் மனதை சோகம் கவ்விக்கொண்டது. அவரை கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவு அவரை அதிகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதை புரிந்து கொண்டால் பிற்காலத்தில் தன்னை கிருஷ்ணன் கொண்டாடுவார். அவருடைய நன்மைக்காக தான் நான் பாடுபட்டேன் என்பதை அப்பொழுது புரிந்து கொள்வார் என்று குழம்பிய மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். பாவம் ரேவதி, பேதை பெண், 40 வயதுக்குள் கைப்பெண்ணாகி விட்டாள். தாய்நாட்டுக்காக, அதனுடைய பாதுகாப்புக்காக பாடுபடுகிற இராணுவ வீரரை மணக்கிறேன் என்று முழு மனதோடு தான் விக்னேஷை மணந்தாள். ஆனால் விதி அவரை கார்கில் போரில் பழி வாங்கிய பொழுது கிருஷ்ணனுக்கு வயது 3. 2 வயது குழந்தையாக தந்தையின் முகத்தை பார்த்து கிருஷ்ணன் சிரித்து விளையாடியதோடு சரி. பிறகு அவரை பிணமாக தான் பார்த்தார். தாய் என்ற ஸ்தானத்தில் மட்டுமல்லாது தந்தையின் பொறுப்பையும் சேர்த்து ரேவதி சுமக்க வேண்டி இருந்தது. நல்ல பாதையில் கிருஷ்ணனை வழி நடத்தி நல்வழிப்படுத்த முயல்கிறாள். விதி மீண்டும் தன் சாட்டையை சுழற்றி அடித்தது. இந்த முறை அகப்பட்டது கிருஷ்ணனாக இருந்தார். சிதம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தை ஓட்டிக்கொண்டு சென்ற ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஓடி கவிழ அந்த விபத்தில் பல உயிர் இழந்தனர். அதில் பயணித்து கொண்டிருந்த கிருஷ்ணன் தெய்வதீனமாக உயிர் பிழைத்தார். ஆனால் அம்மா, நான் ஏன் உயிர் பிழைத்தேன், செத்து போயிருக்க கூடாதா என்று அலறினார் கிருஷ்ணன். ஏன், என்ன நடந்தது? இந்த விபத்தில் கிருஷ்ணன் தன் 2 கால்களையும் இழந்துவிட்டார். ஐயோ, இது என்ன கொடுமை என்று நீங்களும் பதறுகிறீர்கள் தானே? ரேவதியின் துக்கத்துக்கு வரையறை இல்லாமல் போனது. ஒரே மகனை சீரும் சிறப்புமாக பார்க்க துடித்தாளே, யாருக்கும் எல்லளவும் தீமை செய்யலையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஊருக்கு போக மாட்டேன் என்று சொன்ன மகனை வற்புறுத்தி அனுப்பி வைத்தாளே, என்ன கொடுமை இது? அன்று கிருஷ்ணன் சிதம்பரம் போகாமல் இருந்தால் இப்படிப்பட்ட இழப்பு நேர்ந்திருக்காதே. என்னால் தானே கிருஷ்ணனுக்கு இந்த நிலை என்று பலவாறு எண்ணி ரேவதி துரும்பாய் இழைத்து போனால். கணவனை இழந்த பொழுது மகனுக்காக வாழ துடித்தாள். ஆனால் இப்படி கால்கள் இழந்த மகனை பார்க்கும் பொழுதும் அவர் படும் வேதனையை உணர்ந்த பொழுதும் வாழ்வா அல்லது சாவா என்ற முடிவை எடுக்க முடியாமல் இருதலை கொல்லி எறும்பாக தவித்தாள். ஊன்றுகோள்களோடு கிருஷ்ணன் வீடு வந்து சேர்ந்தார். தனக்கென்று ஒடுக்கப்பட்ட அறையை விட்டு அவர் வெளியே வருவதே இல்லை. தொலைக்காட்சியை கூட பார்ப்பதில்லை. அலைபேசியில் நண்பர்கள் கூப்பிட்டாலும் பேசுவதில்லை. யாராவது பார்க்க வந்தால் அவர்களின் காதில் விழும்படி சத்தம் போட்டு அவர்களை விரட்டி அடித்தார். ரேவதியின் கணவன் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்ததால் ரேவதிக்கு அரசாங்க வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. மகனின் நிலை கருதி 6 மாதம் விடுப்பில் அவள் இருந்தால். நாளைக்கு டியூட்டியில் சேர வேண்டும். எப்படி தனியாக கிருஷ்ணனை வீட்டில் விட்டு செல்வது என்று தவித்தாள். நடு ஆளில் வேகமாக கிரிக்கெட் மட்டையும் ஸ்டம்புகளும் வந்து விழுந்தன. இதையெல்லாம் ஏன் என் அறையில் வச்சிருக்க? போய் குப்பை தொட்டியில் ஏறி. நான் கிரிக்கெட் விளையாடுற என்று தானே ஊருக்கு துரத்தின. நீ தாய் இல்ல பேய் என்று கிருஷ்ணன் கத்திவிட்டு ஊன்றுகோள்களை ஊன்றியபடி வேகமாக நடந்து சென்று உள்ளே மறைந்தார். கல்பட்ட கண்ணாடியாக ரேவதியின் மனம் சுக்குநூறாக நொறுங்கியது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிய கதையாக ரேவதி வேதனையில் துடித்தாள். கிருஷ்ணன் நெருப்பு துண்டுகளாக வீசிய வார்த்தைகள் அவளை சுட்டெரித்தன. இரவு மணி 11.
11 கடந்து இருந்தது. தூக்கம் வராமல் ரேவதி படுக்கையில் புரண்டாள். காலையில் இருந்து கிருஷ்ணன் ஒன்றுமே சாப்பிடவில்லை. பூட்டிய கதவு பூட்டியபடியே இருந்தது. கதவை தட்டி தட்டி ரேவதியின் கைகள் நொந்து போயின. போயிடு, என்னை தொந்தரவு செய்யாதே என்று கிருஷ்ணன் கர்ஜித்தார். டக் டக் என்று ஊன்றுகோலின் சத்தம் ரேவதியின் இருதயத்தை படபடக்க வைத்தது. நாக்கு வறண்டது. சொந்த மகனே அவளுக்கு பயத்தை உண்டு பண்ணினார். ரேவதி தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். அம்மா அம்மா என்று கிருஷ்ணனின் குரல் கேட்டது. என்னது, கிருஷ்ணன் இவ்வளவு இனிமையாக என்னை அம்மா என்கிறானே? வாரி சுருட்டி கொண்டு ரேவதி எழுந்தாள். டமால் என்று வெட்டிய மரமாக தாயின் கால்களில் சரிந்து கிருஷ்ணன் விழுந்தார். அம்மா, என்னை மன்னிச்சிரு. உனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டேன். எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் உன் மனதை குதறி எரிஞ்ச. துரும்பா உருமாறி போன உன்னை, உன் பாசத்தை, என் நல்வாழ்க்கைக்காக நீ எடுத்த முடிவை எல்லாத்தையும் துச்சமா மிதித்த. அதனால்தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனைகளை கொடுத்திருக்கிறார். ஐயோ கிருஷ்ணா, அப்படியெல்லாம் பேசாதே. நான் எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ உன்னை இப்படி ஆக்கிடுச்சு. அம்மா, நாளையிலேருந்து நீ வேலைக்கு போ. நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன். அடுத்த மாதம் எனக்கு அதிநவீன செயற்கை கால்களை பொருத்த போகிறாங்க. அதை துணையாக கொண்டு வாழ்வேன், சாதிப்பேன். உனக்கும் நம் நாட்டுக்கும் வீர மரணம் அடைந்த என் அப்பாவுக்கும் பெருமையை கொண்டு வருவேன். இது சத்தியம். அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது தாமா என்ற மகனை வாரி நெஞ்சோடு ரேவதி அணைத்து கொண்டாள். ஒளிமயமான எதிர்காலம் கிருஷ்ணனுக்கு அமையப் போவதை அவள் உள்மனம் உணர்த்த அந்த அன்னை ஆனந்த கண்ணீர் விடுகிறாள். செயற்கை கால்களை கொண்டு முதலில் கிருஷ்ணன் நிற்கவே கஷ்டப்பட்டார். தொடைகளில் ஏற்பட்ட வலி உச்சி மண்டையை பிளந்தது. தொடைகள் புண்ணாகின. எதையும் கிருஷ்ணன் சட்டை செய்யவில்லை. முதலில் நடந்தார், பிறகு ஓடினார். அதன் பிறகு அந்த செயற்கை கால்களை கொண்டு மலை ஏறவும் பழகினார். விடாமுயற்சியும் இயற்கை சூழ்நிலையும் மலை ஏறும்போது கிடைக்கின்ற ஆனந்தமும் கிருஷ்ணனை மலை ஏற்றத்தில் வெற்றி பெற வைத்தது. படித்து கொண்டே விடுமுறை நாட்களில் மலை ஏற்றத்திற்கான பயிற்சியில் ஈடுபட்டார். இந்த முறை ரேவதி அவரை தடுக்கவில்லை. அவரை படைத்த இயற்கையிடமே அவரை பாதுகாப்பும் பொறுப்பையும் கொடுத்து விட்டாள். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பை கிருஷ்ணன் முடிக்கும் பொழுது யாருடைய துணையும் இல்லாமல் வெள்ளியங்கிரி மலையை ஏறி வெற்றி கொண்டார். பிறகு மலை ஏறும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தில் போய் சேர்ந்தார். உத்தரகாசியில் இருக்கும் இந்த இடம் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, அந்த விபத்தில் தன் உயிர் பிழைத்தது எதையாவது பெரிதாக சாதிக்கத்தான் என்று நம்பினார். முதல் கட்டமாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட துடித்தார். அதற்காக உழைத்தார். செயற்கை கால்களை வைத்துக்கொண்டு இது சாத்தியமா என்று பலர் கேலி செய்தனர். இது வெறும் பகல் கனவு என்றனர். ஊனமுற்றோர்களுக்கான பிரத்யோக பிரிவில் தன்னுடைய உடல் வலிமையை காட்டி சிதோஷண நிலைகளை புறம் தள்ளி பனி சரிவுகளை சமாளித்து பயிற்சி பெற்றார். நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இரு கால்களை கொண்ட மனிதர்களாலேயே எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது என்பது ஹிமாலய முயற்சியாக இருக்கின்ற பொழுது கிருஷ்ணன் பலவித இன்னல்களையும் இடையூறுகளையும் புறம் தள்ளி எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுவிட்டார். அங்கே நமது தேசிய கொடியையும் பறக்க விட்டார். எவரெஸ்ட் உச்சியில் கிருஷ்ணன் இந்திய தேசிய கொடிக்கு வைக்கும் சல்யூட் நிழல் படமாக உலகெங்கிலும் வெளியாயிற்று. தமிழ்நாட்டை சென்ற கிருஷ்ணன் இன்று உலகம் போற்றும் கதாநாயகனாகி போனார். கோடிக்கணக்கான பணம் அவருக்கு பரிசாக வந்து குவிந்தது. சொந்த வீடு, இந்திய ரயில்வேவில் மிக உயர்ந்த பதவி, இந்திய பிரதமரின் பாராட்டு, ஜனாதிபதி கையால் பாரத ரத்னா விருது. விதி கிருஷ்ணனின் கால்களை பறித்தது. ஆனால் அவரின் விடாமுயற்சி அவரை கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று அழியாத புகழ் தந்து சரித்திர ஏடுகளில் பதிய வைத்துவிட்டது. பெற்ற தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் பெருமையை ஈட்டி தந்துவிட்டது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, விதி நமக்கு உதவ முடியாமல் போனாலும் முயற்சி உடல் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரும். இதை திருவள்ளுவர் குறள் எண் 619 தெய்வத்தான் ஆகத்தெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.